பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை. 2026 தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வலியுறுத்தவிருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ள நிலையில் தொகுதி பங்கீட்டில் கூட்டணி கட்சிகளுக்கான நிலைப்பாட்டை திமுக மாற்றுமா என கேள்வி எழுந்துள்ளது. 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் 6 தொகுதிகளை வழங்கிய நிலையில் 2006 அப்போதைய திமுக தலைவர் கருணாநிதி 13 தொகுதிகளை அள்ளி கொடுத்திருந்தார். இதில் 9 இடங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் 2016 6 தொகுதிகளில் 2 மட்டுமே வெற்றியை தன்வசமாக்கியிருந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இப்படியான சூழலில் 2026 ஆண்டு தேர்தலுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் தயாராகி வரும் சூழலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என அக்கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் கோரிக்கையை முன்வைத்துள்ளார். 26 சட்டப்பேரவை தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை உயர வேண்டும் என்பது எங்கள் கட்சியினுடைய முடிவு. அந்த முடிவைத்தான் நாங்கள் வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம். கால அவகாசம் இருக்கிறது. இது ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜ். நிச்சயமாக ஊடகங்கள் அல்லது எங்களுடைய பேட்டிகள், பத்திரிகைகள் வாயிலாக கொடுக்கக்கூடிய பேட்டிகள் மூலமாக அவர்களுடைய கவனத்துக்கு நிச்சயமாக போகத்தான் செய்யும். பட் 1 to 1 என்கிற முறையில் அந்த பேச்சு என்பது இதுவரைக்கும் துவங்கப்படல. அந்த நேரத்தில் கட்டாயமாக நாங்கள் கூடுதல் தொகுதிக்கான எல்லா விதமான முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். 2026 கூடுதல் தொகுதி என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் கட்சியின் நிலையை கருத்தில் கொண்டே இதனை கேட்பதாகவும் கூறியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தங்களது கோரிக்கையை திமுக தலைமை ஏற்கும் என நம்புவதாக தெரிவித்தார். பொதுவாகவே அனைத்து தோழமை கட்சிகளோடும் ஒரு நல்ல அணுகுமுறையை திராவிட முன்னேற்ற கழக தலைமை தொடர்ந்து பேணி வருகிறது. அதில் எந்த விதமான குறையும் கிடையாது. நாங்கள் சந்திக்கணும்னா சந்திக்கிறது, அல்லது நாங்கள் சொல்லக்கூடிய மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை அதை ஏற்று அதன் மீது ஒரு பகுதி நிறைவேற்றுவது, ஒரு பகுதி வாய்ப்பில்லை என்றதை சொல்றது என்ற முறையில் ஒரு சுமூகமான உறவு என்பது தொடர்ந்து இருக்கு. அதில் ஒன்றும் எந்த விதமான குறைபாடும் இல்லை. பட் அது எப்போ வரும்னா சொன்னால் தொகுதி பங்கீடுன்னு வருகிற போது தான் அதில் எல்லாம் சிரமங்கள் வரும். அதனால தான் திமுக தலைமை விட்டு கொடுத்து தோழமை கட்சிகளை அரவணைப்போடு ஒரு கூடுதல் தொகுதிகளை அவங்களுக்கு ஒதுக்கி திமுக தலைமை அரவணைப்போடு நடந்து கொள்வதன் மூலமாகத்தான் 2026 தேர்தலில் வெற்றியை உறுதிப்படுத்த முடியும். கூடுதல் தொகுதிகள் வேண்டுமென திமுகவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தி வரும் நிலையில் திமுக கூட்டணியில் இருக்கும் பிற கட்சிகளும் இதே கோரிக்கையை முன்வைக்கும் என தெரிவிக்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். திமுக கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளும் கிட்டத்தட்ட அதிகமான இடங்கள் கேட்பாங்க. அவர்கள் பேச்சுக்களில் இருந்து நம்ம அதை புரிந்து கொள்ள முடிகிறது. அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, சிபிஎம் இருந்தாலும், சிபிஐ, கம்யூனிஸ்டுகள், ஈவன் மதிமுக கூட அதிகமான இடங்கள் கேட்பாங்க. மதிமுக ஒருபடி மேலே போயிட்டு இனிமேல் உதயசூரியன் நிற்க மாட்டோம், நாங்கள் தனிப்பட்ட ஒரு சின்னத்தில் நிற்போன்னு கூட அவங்க சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்குறோம். தொகுதி பங்கீட்டில் பிரச்சினை ஏற்படும் போது கூட்டணி மாறும் சூழல் ஏற்படக்கூடும் என தெரிவிக்கும் அரசியல் விமர்சகர்கள் போதிய பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையும் முன் எழும் என கூறுகின்றனர். அதிக இடங்கள் கேட்கறது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு தேவையான தொகுதியிலையும் கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, அதிகாரத்தில் பங்கு அதிகமான இடங்கள் கேட்கும்போது என்ன ஆகுன்னா அதில் ஒன்று இவங்க அதிகமான இடங்கள் கேட்பாங்க, இன்னொன்று கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியோட இடங்கள், போட்டியிட்ட இடங்கள் குறையும். அப்படி அது போட்டியிட்ட இடங்கள் குறையும் போது அது மெஜாரிட்டி பெறுவதற்கான வாய்ப்பும் குறையும். ஆக்சுவலாக அப்போது இயல்பாகவே தேர்தலுக்கு அப்புறம் எந்த கட்சி தலைமையில் கூட்டணி அமைகிறதோ அந்த கட்சிக்கு மெஜாரிட்டிக்கு ஷார்ட்டான இடங்கள் வரும்போது அவங்க கூட்டணி கட்சிகளை அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. இது முன்பு போல கிடையாது. தற்போதைய சூழலில் திமுக கூட்டணி வலுவாக இருப்பதாக அரசியல் களத்தில் பார்வை இருக்கும் நிலையில் தொகுதி பங்கீடு, கூட்டணி பேச்சுவார்த்தையில் முந்தைய முறையை திமுக தலைமை பின்பற்றுமா அல்லது களத்திற்கு ஏற்ப தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கான நிதியை ஒதுக்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள தனியார் பள்ளிகளில் 25 விழுக்காடு இடங்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை ஒதுக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் கிடைக்கும் நிதியை தனியார் பள்ளிகளுக்கு உரிய முறையில் வழங்க தமிழ்நாடு அரசுக்கும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தனியார் பள்ளிகளில் 25 விழுக்காடு ஒதுக்கீட்டுக்கான மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு தொடங்கவில்லை என ஈஸ்வரன் என்பவர் மனு தாக்கல் செய்தார்.
வழக்கு விசாரணையின் போது 2021 முதல் 2023 கல்வியாண்டு வரை மத்திய அரசு கல்வி நிதி ஒதுக்கவில்லை என தமிழக அரசு வாதம் செய்தது. அதுகுறித்து மத்திய அரசின் வழக்கறிஞரிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அனைத்து மாநிலங்களுக்கும் தரப்படும் நிதி சில காரணங்களுக்காக தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்ட நீதிபதிகள் நிதி வழங்காததால் தனியார் பள்ளிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக கடிந்து கொண்டனர். பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை.